பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 சாமுவேல் 22 அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி இரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபீனின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளின் மீதில் தரிசனம் ஆனார். ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் நெருப்பு தழலும் எரிந்தது. கர்த்தர் வானத்திலிருந்து குமிரி உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். கர்த்தருடைய கண்டிதத்தினாலும் அவருடைய நாசியின் சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகஞ்சருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தரின் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலனளித்தார். தய உள்ளவனுக்கு நீர் தய உள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர். மேட்டிமையானவர்களை தாழ்த்தி உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். கர்த்தர்
கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? தேவன் எனக்கு பலத்த அரணானவர். அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போல் ஆக்கி என் உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள். அவர்களை முறியடித்து வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்புகிறவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்புக் கொடுத்தீர். அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களை இரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவர்களை பூமியின் தூளாக இடித்து தெருக்களின் சேற்றை போல அவர்களை மிதித்து சிதற பண்ணுகிறேன். என் ஜனத்தின் சண்டைகளுக்கு நீர் என்னை விலக்கிவிட்டு ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அந்நியர் இச்சகம் பேசி எனக்கு அடங்கி என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களில் இருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. என் இரட்சிப்பின் கன்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான இரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபையும் செய்கிறார். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 2 சாமுவேல் 22 அதிகாரம் 1 முதல் 51 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். கருமையான தேவ பிள்ளைகளே, இதுல முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கும் போது அவன் கர்த்தருக்கு முன்பாக நின்று பாடின ஒரு பாட்டு தான் இந்த சங்கீதம். கருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ சத்துருக்களுடைய கரங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார், எத்தனையோ ஆபத்துக்களிலிருந்து நம்மை மீட்கிறார். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரை பாடி துதிக்கிறோமா? கருமையான தேவ பிள்ளைகளே, அவன் சொல்கிறான், நான் நம்பி இருக்கிற துருக்கமும், அதாவது துருக்கம் என்று சொன்னால் கோபுரம், நான் நம்பி இருக்கிற கோபுரமாய், கேடகமாய், இரட்சணிய கொம்பாய், உயர்ந்த அடைக்கலமாய், என் புகலிடமாய், என் இரட்சகருமாய், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அவன் துதித்து பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை துதித்து பாட 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. 7ஆம் வசனத்துல சொல்றாரு தாவீது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம், தேவனை நோக்கி அபயம் எடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டான்னு சொல்றார். அப்போ ஆலயத்தின் நன்மையால் உன்னை
திருப்தி ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, ஏன் ஆலயத்துக்கு போகணும், நமக்கு ஆன்லைன்லேயே எல்லாமே கிடைக்குது, ஆன்லைன்லேயே நமக்கு வசனம் கிடைக்குது, பிரசங்கம் கிடைக்குது, ஆசீர்வாதங்கள் கிடைக்குது, ஜெபம் கிடைக்குது, எல்லாமே ஆன்லைனில் கிடைக்குது, ஏன் நம்ம சர்ச்சுக்குன்னு கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கூட்டம் இன்னைக்கு அதாவது யூடியூப்லேயே வசனங்களை தேடி கேட்டு இன்னைக்கு ஆலயத்தை மறந்து வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு ஆலயம் என்பது தேவன் தங்கும் ஒரு ஸ்தலம். அதாவது அவர் சொல்றாரு, நீங்களே என் ஆலயம் சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நம்மளே ஆலயம், அப்புறம் ஏன் ஆலயத்துக்கு போகணும்? கருமையான தேவ பிள்ளைகளே, ஆனாலும் நம்ம ஒருத்தராக இருந்து ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் போது நாம் அநேக வேளையில் நாம் சோர்ந்து போய்விடுவோம். நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து கலங்கி ஜெபிக்க முடியாதபடி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நம்ம கடந்து போய்விடுவோம். ஆனால் ஆலயத்தில் போய், இல்லை சபை கூடுதலில் போய் நம்ம எல்லாரோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் போது நமக்குள்ள ஒரு புது கிருபை, புது அபிஷேகம், ஆலயத்தின் நன்மையினால் ஆண்டவர் நம்மளை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்கிறார். அதான் சொல்றார் அவரு, நான் நெருக்கத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டேன், அவரை நோக்கி அபயமிட்டேன், ஆனால் அவர் என் சத்தத்தை எங்கிருந்து கேட்டார்? ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி. கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆலயத்துக்கு போய் வெகு நாட்கள் ஆகிறதா? ஆலயத்துக்கு போய் வெகு மாதங்கள், வருஷங்கள் ஆகிறதா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு எத்தனை நன்மைகள் செய்தேன், இன்றைக்கு நீ உயிரோடு ஜீவிக்கிறது என் கிருபை அல்லவா? எத்தனை பேர் எத்தனை சிறு வயதில் நினைத்து கூட பார்க்காத சின்ன வயதில் மரித்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கிருபையாய் உங்களையும் என்னையும் தேவன் உயிரோடு வைத்திருக்கிறார். எதற்காக? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சற்று யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை துதித்து, ஆண்டவரை போற்றி, ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடும் பொழுது தேவன் நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல பார்த்தீங்கன்னா, அதாவது 19ஆம் வசனத்தில், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அப்போ ஆபத்து நாட்கள், நமக்கு வருகிற பிரச்சனை, போராட்டங்கள் நேரத்தில், அதாவது எதிரிகள் நம்மை நோக்கி வரலாம், சத்துருக்கள் நம்மை நோக்கி வரலாம், நமக்கு உரோகமாய் செய்கிற மாந்திரிகங்கள் நம்மை நோக்கி கடந்து வரலாம். ஐயோ, வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நீங்க நினைக்கலாம். ஆனா தாவீது சொல்கிறார், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். இன்னைக்கு இந்த உலகத்துல மனிதர்களுடைய ஆதரவெல்லாம் ஒரு நாள் எடுபட்டு போய்விடும். ஆனால் தேவனுடைய ஆதரவு தான் நமக்கு கடைசி மட்டுமாய் நிலை நிற்கும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, தாவீது சொல்லும்போது 20ஆம் வசனத்துல, என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் தாவீதின் மேல் பிரியமாய் இருந்தார். அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாரு. ஒரு காலத்துல தாவீது அந்த பாவத்தை செய்யும் பொழுது அதற்கு வேண்டிய தண்டனையை 4 மடங்கு அவனுக்கு கொடுத்தார். 4 மடங்கு அதாவது அவனுக்கு தண்டனை இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் அவன் மனம் திரும்பும் பொழுது அவனை மன்னித்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனிடத்தில் வரும் பொழுது மன்னிப்பு உண்டு, ஆனால் நாம் செய்யும் பாவத்திற்கு தண்டனையும் உண்டு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல தாவீது மனம் திரும்பும் போது தேவன் மன்னித்தார். ஆனால் அதற்கு வேண்டிய, அவன் செய்த பாவத்திற்கு வேண்டிய தண்டனையும் அவனுக்கு கிடைத்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ அவன் சொல்றான், அவர் என் மேல் பிரியமாயிருந்தபடினால் என்னை விசாலமான இடத்துல கொண்டு வந்து என்னை தப்பு வைத்தார். அவன் ஒரு நாள் பாருங்க, ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் பெற்ற பின்பு அவன் சவுலுக்கு கிண்ணறம் வாசித்து அவனுக்குள்ள இருந்த பிசாசை துரத்துனான். ஆனா அதே போல கோலியாத்தை முறியடித்தான். ஆனா இந்த வெற்றிக்கு பின்னால சவுல் அவனை கொல்வதற்கு அவனை பின்னாலேயே துரத்தி கொண்டு வந்தான். ஆனாலும் ஆண்டவர் அவனை எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி அவனை ஒரு பெரிய ராஜாவாய், இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அவனை மாற்றினதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல பார்த்தீங்கன்னா
26ஆம் வசனத்துல சொல்றான், தயவு உள்ளவனுக்கு நீர் தயவு உள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறாக தோன்றுவீர். அப்போ ஆண்டவரை எப்படியெல்லாம் புகழ முடியுமோ அப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் புகழ்கிறதை பார்க்கிறோம். 29ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய தேவரே நீர் எனக்கு என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறவர். பாருங்க, அவர்தான் விளக்கு, அவர் வெளிச்சமாய் இருக்கிறார், அவரிடத்தில் ஒரு இருளும் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அதனால தான் ஆண்டவரை போல கூட ஒரு சொருபம் அவங்க வீட்டில் வைக்கக்கூடாது. ஆண்டவரை போல ஒரு படத்தை வச்சு ஒரு சீரியல் பல்பு போடாதீங்க. ஏன்னா இதில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறார். அவர் விளக்காய் இருக்கிறார், அவருக்கு ஒரு லைட்டு போடணுமாங்க? அவருக்கு ஒரு சீரியல் பல்பு தேவையா? இல்லை, அவர் வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தேவாதி தேவன் நமக்குள்ள வரும் பொழுது நமக்குள்ள இருள் போய் நாம் வெளிச்சமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சொல்றான் 30ஆம் வசனத்துல, உம்மால நான் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போவேன், என் தேவனால ஒரு மதிலை தாண்டுவேன். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய பலன் பராக்கிரமம் ஒன்றும் இல்லை, தேவனுடைய கிருபை தான் நம்மை பல காரியங்களை செய்ய வைக்கிறதை பார்க்கிறோம். தாவீதுடைய பலத்தினாலேயா கோலியாத்தை முறியடித்தான்? இல்லவே இல்லை. அவன் ஆண்டவர் மேல வைத்த பக்தி வைராக்கியம், அவன் அந்த தேவனை தூஷித்ததை அவன் பார்க்கிறான். அதனால ஒரு விருத்த சேதனம் இல்லாதவன் என் தேவனை தூஷிக்கிறானேன்னு சொல்லி அந்த பக்தி வைராக்கியம் தான் அந்த கோலியாத்தை அவன் முறியடிக்க அவன் துணிந்து, அவன் நம்ம செத்தாலும் சாகலான்னு சொல்லி தான் அவன் சொல்றான், ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு அந்த கோலியாத்தை அவன் ஜெயிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் மத்தியில் கோலியாத்தை போல சில பிரச்சனைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். கோலியாத் அப்படிதான் பயம் காட்டி கொண்டிருந்தான். அவன் மற்றவர்களை காட்டிலும் நல்ல உயரம், நல்ல ஒரு திடகாத்திரமான சரீரம். பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கனை போல அவன் நிற்கும் பொழுது அவனை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனால் அந்த பொடியனான தாவீது மட்டும் பயப்படலை. ஏன் தெரியுமாங்க? அவனுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம். கருமையான தேவ பிள்ளைகளே, சின்னவன் ஆயிரமும் அவன் பலத்த ஜாதி மாவான் சொன்னது போல, கருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க நம்ம இப்போதான் அதாவது யூத்தில் இருக்கிறோம், இப்போதான் நமக்கு ஒரு 30 வயசு ஆகுது, இன்னும் வயசாகணும் இல்லை. ஆண்டவருடைய அபிஷேகம் இருந்தால் போதும், ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தாவீது அந்த கோலியாத்தை முறியடிப்பதற்கு காரணம் என்ன? அவனுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம், அவனுக்குள்ள இருந்த அந்த அனாயிட்டிங். கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு அபிஷேகம் இல்லாமல் இருக்கலாம். அபிஷேகம் யாருக்கோ கொடுக்கப்பட்டது என்று நினைத்து கொண்டு இருக்கலாம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் ஒருத்தருக்குள்ள வரும், ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆவியானவர் என்ன பண்ணிடுவார், அவங்கள விட்டு அவர் கடந்து போயிடுவார். சிம்சோன் அதாவது பச்சை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை அவன் கொலை செய்தான். ஆனால் 1000 பேரை கொண்டு அவனை விட்டு அப்புறம் போயிடுவார். ஒரு காரியத்தை செய்து அதுக்கப்புறம் ஆவியானவர் வெளியேறிடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு முறை நமக்குள்ள வந்தா அவர் நம்மோடு கூட தான் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி நிக்கதேமு என்கிற ஒரு பரிசேயன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான். கேட்கும்போது அவர் ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். யோவான் 3:5 எடுத்து வாசித்து பாருங்க. ஜலம் என்பது ஞானஸ்நானம், ஆவி என்பது பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு ஒருவேளை பிறந்த பொழுது அதாவது தன்னுடைய தாய் தகப்பன் கையில இருந்து, அதாவது ஞான தகப்பன் கையில இருந்து ஒருவேளை தெளிப்பு ஞானஸ்நானம் வாங்கியிருக்கலாம். ஆனால் என்றைக்கு உங்களுக்கு அறிவு வருகிறதோ, ஞானம் வருகிறதோ, ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்தானம் தான் ஞானஸ்தானம். உங்களுக்கு பாவம்னா என்னன்னு தெரியணும், உங்களுக்கு ஆண்டவருடைய அன்புனா என்னன்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு உங்கள் பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி, ஆண்டவரே இப்படிலாம் நான் பாவம் செய்திருக்கிறேனேப்பா, என்னை மன்னியும், உங்களுடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு மூழ்கி எடுக்கிற ஸ்தானம் தான் ஞானஸ்தானம். அப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும். ரெண்டாவது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவி, இந்த ஆவி தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த பரிசுத்த ஆவியான
ஆவியானுடைய அபிஷேகம் தேவை. அந்த தாவீதுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் வந்த பிறகுதான் அவன் அந்த சவுலுக்கு முன்னால போய் கிண்ணற மீட்கும் போது அவனுக்குள்ள இருந்த அசுத்தாவி ஓடியது. அதே போல கோலியாத்துக்கு முன்னால தாவீது அவன் சின்னவனா இருந்தும் போய் தைரியமா நிக்கிறதுக்கு காரணம் அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம். கருமையான தேவ பிள்ளைகளே, பேதுரு சீஷர்கள் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரை பத்தி சொல்லும் போது. ஆனா ஆண்டவர் அந்த மேல் அறையில் அவங்கள நிரப்பின பிறகு அவங்க அதாவது சுவிசேஷத்தை வைராக்கியமாய் தைரியமாய் பிரசங்கித்ததை பார்க்கிறோம். பேதுரு கோழையா இருந்தாலும் அவனுடைய பிரசங்கத்துல அந்த அபிஷேகம் பெற்ற பிறகு அதாவது 3000-5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அபிஷேகம் என்பது யாருக்கோ கொடுக்கப்பட்டது அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? நாம் பாவத்தை அதாவது இந்த ஆவியான நமக்குள்ள இருந்து என்ன செய்வார்? அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர். நியாய தீர்ப்பை கொண்டு அதாவது நமக்கு நம்மோடு கூட இருந்து நாம் செய்கிற ஒவ்வொன்றையும் நமக்கு வெளிப்படுத்துகிற ஆவியானவர். அதனால சின்ன பிள்ளைகள் ஆனாலும் பெரியவர்கள் ஆனாலும் எனக்கு வயசாயிருச்சு இனிமே என்ன இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. பரலோக ராஜ்யம் போகணும்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும். ஆனா இது ரெண்டு மட்டும் இருந்தா போயிட முடியாது. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இதெல்லாம் கிடைச்சி இன்னைக்கு எத்தனையோ பேர் அதுக்கப்புறம் சினிமா பார்க்குறாங்க, குடிக்கிறாங்க, என்னென்னவோ செய்கிறாங்க. அதனால அதாவது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தப்பு செய்யறதும் தவறு செய்யாமல் இருக்கிறதும் நம்ம ஆண்டவருடைய கிருபையினால வாழ கற்றுக்கொள்ளணும். பாவத்துக்கு விலகி ஓட கற்றுக்கொள்ளணும். யோசேப்பு விலகி ஓடினது போல பாவத்துக்கு விலகி ஓட கற்றுக்கொள்ளணும். அபிஷேகம் இருந்துட்டா மட்டும் போதாது, அந்நிய பாஷை பேசினா மட்டும் போதாது. அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டு நீ சினிமா முன்னால அதாவது டிவி முன்னாலே யூடியூப் முன்னாலேயோ இல்லை தியேட்டர்லையோ போய் மணிக்கணக்கில் நீ சினிமா பார்த்தேன்னா அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். சீரியலை பார்த்தேன்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். யூடியூப்ல வேண்டாத அசிங்கமான காரியங்களை படங்களை நீ பார்த்தேன்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நீ அபிஷேகம் பெற்றாலும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாலும் நீ போக வேண்டியது பரலோகம் அல்ல, நரகம் என்பதை மறந்து போகாதே கருமையான தேவ பிள்ளைகளே. அதனால இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் நாம் ஆண்டவருக்காய் வாழ வேண்டும். ஏன்னு சொன்னா ஒரே ஒரு வாழ்க்கை அது ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. இவ்வளோ நாள் எத்தனையோ பாவத்தை செஞ்சு வந்துட்டோம்ல, ஆண்டவருக்கு ஆண்டவரை என் எஞ்சிய நாட்களை உமக்கு கொடுக்குறேன்ப்பா, என் வாலிப நாட்களை உமக்கு கொடுக்குறேன், என்னுடைய டீனேஜ் உமக்கு கொடுக்குறேன், என் சிறு வயது காரியங்களை உமக்கு கொடுக்குறேன். சின்ன வயதிலே நீங்க ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க ஆண்டவருக்குள்ள வளர்ந்து பாருங்க. நீங்க வளரும் போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை அதாவது உலகப்பிரமான படிப்பு காரியத்திலையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை வல்லமுள்ள ஒரு ஊழியக்காரனாய் தீர்க்கதரிசியாய் கர்த்தர் உங்களை எடுத்து அவர் பயன்படுத்த முடியும் என்பதை மறந்து போக வேண்டாம். அதனால இந்த அழிந்து போற உலக காரியத்துக்காக தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதத்தை இழந்து போகாமல் எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளை இந்த வாலிப நாட்களில் சிஷ்யனை நினை என்று சொன்னது போல இந்த வாலிப நாட்கள்ல கர்த்தரை நினை, கர்த்தரை தேடு, ஆண்டவரை தேடு. தேவ சமூகத்துல நீ விழுந்து கிடப்பா என்று சொன்னார். தேவ சமூகத்தில் அழிந்து போற ஆத்துமாக்களுக்காய், அழிந்து போற வாலிப பிள்ளைகளுக்காய், குடியிலையும் வேசித்தனத்திலையும் உபச்சாரத்திலையும் கஞ்சாலையும் மூழ்கி கிடக்கிறவர்களுக்காய் நீ என் பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பா என்று சொன்னார். உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் நான் அவனை கனப்படுத்துவேன் கர்த்தர் சொல்றார். அவருக்கு ஊழியம் செஞ்சா போதுங்க, உங்களை கனப்படுத்துவார். நீங்க பணத்தை தேடி ஓட வேண்டாம். நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா உங்களை தேடி எல்லாம் ஓடி வரும். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். குறையா ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீ அதாவது மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பெற்றுக்கலாம், இன்னும் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தா அது தப்பு இல்லை. கருமையான தேவ பிள்ளைகளே, நீ போகிற வேலை ஸ்தலத்துல கம்பெனிலேயோ இல்லைன்னா வேலை ஸ்தலத்திலேயோ வேண்டாத காரியங்களை செய்து உனக்கு மேலே இருக்கிற உனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வேண்டாத காரியங்களை செய்து அவங்களுக்கு ப்ரமோஷனை கொடுக்காம நீ தட்டி வைத்திருந்தேனா அது பாவம் இல்லையா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி நாம் வாழ்கிற வாழ்க்கையில தேவனுக்கு நாம் உண்மையா இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். நீங்க செய்கிற வேலையில உண்மையா இருக்கணும்.
சகோதரிகள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். அதே போல் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் கணவனுக்கு பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும். அந்த உண்மை இல்லாட்டா பரலோகம் போக முடியாது. உனக்கு அபிஷேகம் இருக்கலாம், அந்நிய பாஷை இருக்கலாம், ஆனால் பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி தேவனுக்கு நாம் நன்றி சொல்கிறவர்களாய் தாவீதை போல மாறுவோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமல்ல நல்ல தகப்பனே, நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபௌரியா கரபலபரபா ரீபா கரபா ஓரி கரபலபரபலபரபா தீரபா லிபா கரபா தீமா ரபா கரபா ரீபா கரபா தூலா பௌரி அந்தராலா ரபே கரபா. ஆவியானவரே மாக்கு நன்றி சொல்லி துதிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் கூட கத்தாவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசும் ஆண்டவரை. அப்பா, குடிக்கும் கஞ்சாக்கும் போதை பொருட்களுக்கு அடிமையா இருக்கிற வாலிப பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகள், படிக்கிற காலேஜில் படிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், சிகரெட்டு ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா போதை பொருட்களுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை செய்யுங்கப்பா. படிக்கிற வயதில் படிக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, சுகபோகமான வாழ்க்கை ஆண்டவரே அப்பா தயவனேமாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். தாய் தகப்பன் நம்ம தான் கஷ்டப்பட்டோம், பிள்ளைங்க நல்லா வரணும்னு சொல்லி கடனை வாங்கி தகப்பனே ஆண்டவரே எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் எத்தனையோ ஆண்டவரே அப்பா தேவனேமாக்கு ஸ்தோத்திரம். பெற்றோர்கள் படிக்க வைக்கிறாங்கப்பா, பிள்ளைகள் படிக்கிற வயதில் ஊரை சுற்றி தகப்பனே ஆண்டவரே லவ் என்று சொல்லி அன்பு என்கிற அந்த மாய வலைக்குள்ள சிக்கி தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து, படிப்பை கெடுத்து, எதிர்காலத்தை கெடுத்து, இன்னைக்கு ஆண்டவரே ஒன்று இல்லாமல் தற்கொலை தான் முடிவு என்று சொல்லி ஆண்டவரே இனி வாழ பிடிக்கல, வாழ முடியல, நான் சாகணும்னு சொல்லி ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எந்த வாலிப பிள்ளைகளானாலும் சரி, அவர்களை தொடுவீராக டாடி. ரீபா காஷா பலபா ரபா கரபா. கடன் ஆண்டவரை அதிகமானது நிமித்தம் இனி நான் வாழ்றது நல்லா இல்லை, நான் இனி வாழ போறதில்லை, நான் செத்துறணும்னு சொல்லி ஆண்டவரே அப்பா நடுத்தர வயதில் இருக்கிறவர்களோ பெரியவர்களோ ஆண்டவரை யாரா இருந்தாலும் அவர்களை தொடுங்க. அவங்க கடன் பிரச்சனையில விடுதலையை கொடுங்கப்பா. வாலிப பிள்ளைகள், டீன் ஏஜில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆண்டவரே நல்லா ஜாலி என்று சொல்லி ஆண்டவரே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வச்சு ஊரை சுத்திக்கிட்டு ஆண்டவரை தகப்பனே ஆண்டவரை அப்பா தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தொடுவீராக டாடி, தொடுவீராக டாடி. ஐ கம் தி லைக் அ சகானா மோலா ரகா தனை போலா ஹர்தி டேக ஷலோர் பேகரபா ஊரா பாக்கரபா. ஆண்டவரே, இந்த நாளில் கத்தாவே வியாதியில படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகளுடைய கத்தாவே படுக்கையை மாற்றி போடுங்க. அவங்க வியாதியிலிருந்து அவங்களுக்கு விடுதலையை கொடுங்கப்பா. ஆண்டவரே மாக்க ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறேன் ஆண்டவரே. நடக்க முடியாதவருடைய கால்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆண்டவரே. செயலிழந்த கரங்கள் ஆண்டவரே செயல்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஐ காந்தியார போலார் பேக்கரபா தூரா பௌலி யாக்கரபா. டிப்ரெஷன்ல இருக்கிற அநேக பிள்ளைகள் இந்த டிப்ரெஷன்ல வெளியே வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே அப்பா தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளை உமக்கு உண்மையாய் ஜீவிக்க கிருபை கொடுங்கப்பா. ஆவியான கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.